ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கும்போது ஆண்டவர் உயிர் தெழுதலை குறித்து பேசும்படியாக உணர்த்தினார். அதாவது கண்டிப்பாக இதை குறித்து அதிகமாக நம்ம தியானிக்கணும். யோவான் எழுதின சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் 29வது வசனம். அதற்கு இயேசு, தோமாவே, நீ என்னை கண்டதினாலே விசுவாசித்தாய், காணாதிருந்தும் விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்றார். ஆமென். எல்லாரும் அப்படியே கண்களை மூடி நீங்கள் பேசுங்கப்பா. மனுஷனுடைய சத்தத்தை நாங்கள் கேட்க வரல ஆண்டவரே, இந்த மனுஷனை மறைத்து நீங்கள் பேசுங்கப்பா. ஆமென். எல்லாரும் கண்களை மூடி எல்லாரும் ஜெபிக்கலாமா? நீங்கள் தான் பேசணும் ஆண்டவரே. ஆமென். உங்களுடைய வார்த்தையில் ஜீவன் உண்டு, உங்களுடைய வார்த்தையில் வல்லம் உண்டு ஆண்டவரே, நீங்கள் பேசுங்கப்பா. எல்லாரும் அப்படியே கண்களை மூடி ஆண்டவர் நோக்கி ஜெபிங்க பார்க்கலாம். நீங்கள் பேசுங்க ஆண்டவரே, உங்களுடைய வார்த்தை கொண்டு எங்களோடு பேசுங்க ராஜா. ஆமென் அப்பா, உங்களுடைய வார்த்தை கொண்டு பேசி பிள்ளைகளை பலப்படுத்தும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். எனக்கு அன்பானவர்களே, இந்த யோவான் 20ஆம் அதிகாரம் 29வது வசனத்தை இன்னொருக்க படிமா. அதே வசனத்தை. அதற்கு இயேசு, தோமாவே, நீ என்னை கண்டதினால் விசுவாசித்தாய், காணாதிருந்தும் விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்றார். ஆமென். எனக்கு அன்பானவர்களே, நாம் எல்லாரும் இங்கே இருக்கிற நாம் எல்லாருமே உண்மையிலே இயேசுவின் இரத்தத்தால் கழுவப்பட்டு பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெற்று இதில் அநேகர் நம்ம அபிஷேகம் பெற்று அவரோடு நாம் நிலைத்திருக்கிறோம். அவரை விசுவாசித்து எப்பொழுதும் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். விசுவாசத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நமக்கு ஒரு பேர் விசுவாசிகள். நமக்கு ஒரு பேர் உண்டு, விசுவாசிகள் என்று சொல்லி ஒரு பெயர். வெளிச்சத்தின் பிள்ளைகள், விசுவாசிகள் என்று சொல்லி பெயர் நமக்கு உண்டு. எனக்கு அன்பானவர்களே, உண்மையிலே நாம் எல்லாரும் பாக்கியவான்கள். அன்றைக்கு தோமாவை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், தோமாவே, நீ என்னை கண்டதினாலே விசுவாசித்தாய், காணாதிருந்து விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்றார். ஆமென். நேருக்கு நேராய் உயிர்த்தெழுந்த ஆண்டவரை தோமா சந்தித்தார். நேருக்கு நேராய் பார்க்கிறார். ஆண்டவர் தம்முடைய தழும்புகளை காண்பிக்கிறார். அவன், ஆண்டவரே, என் தேவனே என்று சொல்லி ஆண்டவரை பார்த்து அவன் ஆச்சரியப்படுகிறான். அதுக்கு முந்தின நாடு வசனத்தை பார்த்தீங்கன்னா, தோமா அவருக்கு பிரவித்திரமாக என் ஆண்டவரே, என் தேவனே என்றான் என்று சொல்லி நாம் வேதத்திலே பார்க்கிறோம். எனக்கு அன்பானவர்களே, தோமா ஆண்டவர் உயிர்த்தெழுந்த ஆண்டவரை நேருக்கு நேராய் பார்த்து அவன் சந்தித்து அவன் அதை விசுவாசித்தான். ஏன் இந்த தோமாவை மாத்திரம் பார்க்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஆண்டவரை சிலுவையிலே அறைந்து அவரை ஒரு சொட்டு இரத்தம் இல்லாதபடி அவர் நமக்காக இரத்தத்தை சிந்தி அவர் மரித்தார். அவரை அடக்கம் பண்ணினார்கள். அவர் ஏற்கனவே மனிதனாய் வாழ்ந்த நாட்களில் அவரும் சொல்லியிருக்கிறார். என்ன சொன்னார் அப்படின்னா, கண்டிப்பாக நான் 3ஆம் நாள் உயிரோடு எழுந்திருப்பேன் என்று சொல்லி. அது மாத்திரமல்ல, வேத வாக்கியம் அநேக தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் நம்ம பார்க்குறோம், அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்குவார் என்று சொல்லி ஏசாயா 25ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் நம்ம பார்க்குறோம். இன்னும் அநேக இடத்துல தானியேல் புஸ்தகம், இன்னும் அநேக இடத்துல நம்ம பார்க்குறோம், அவர் உயிர்த்தெழுவார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். வேத வாக்கியப்படி கண்டிப்பாக கிறிஸ்து மரித்து உயிர்த்தெழுவார். ஆண்டவரும் பிரசங்கம் பண்ணின நாட்களில் அவர் ஊழியம் செய்த நாட்களில் அவரும் தம்முடைய சீசர்கள்ட்ட சொல்லியிருக்கிறார். ஆனாலும் சீசர்கள் அதை விசுவாசிக்கலை. அது மாத்திரமல்ல, அதை அவங்க மறந்துட்டாங்க. இங்கே என்ன நடக்கு அப்படின்னா, இந்த வாரத்தின் முதல் நாள் 3ஆம் நாள் காலையிலே மகதலேனா மரியாள் முதல்ல நேர இருட்டோட அந்த அதிகாலை நேரத்தில் இன்னும் விடியலை ஆண்டவருடைய கல்லறையை போய் பார்க்க போகிறாள். போன இடத்துல பார்த்தீங்கன்னா, மகதலேனாள் போகும்போது அந்த கல்லறை திறக்கப்பட்டிருக்கு. ஆண்டவர் அங்கே இல்லை, அவருடைய சடலம் இல்லை, ஆண்டவர் இல்லை. அவள் உடனே தம்முடைய சீசர்கள் பேதுருட்டையும் அவள் ஆண்டவருடைய அன்பான சீசன் யோவான்ட்டையும் சொல்கிறார். இவங்க 2 ஓடி போய் அந்த கல்லறையில போய் பார்க்குறாங்க. அதை அவள் சொன்னது போல ஆண்டவர் அங்கே இல்லை. இவங்க நேர வந்துட்டாங்க. ஆனால் அவள் அங்கே நின்று அழுது கொண்டு இருக்கிறாள். ஆண்டவரை அவள் முதல்ல தரிசிக்கிறாள். முதல் தரிசித்தது யாரு? உயிர்த்தெழுந்த ஆண்டவரை முதல் தரிசித்தது யாரு? மகதலேனா மரியாள். நல்ல கவனமாக கேளுங்க. பெண்களுக்கு தான் அது உண்மையிலே அது ஒரு பெரிய ஒரு பாக்கியம். முதல் ஆண்டவர் உயிர்த்தெழுந்த ஆண்டவரை சந்தித்தது யார் என்று சொல்லி பார்த்தீங்கன்னா, மகதலேனா மரியாள். அவளிடத்தில் ஆண்டவர் சொல்கிறார், இயேசு அவளை நோக்கி,
என்னை தொடாதே. 17ஆம் வசனத்தில், நான் என்னும் என் பிதாவிடத்திற்கு ஏறி போகவில்லை, நீ என் சகோதரிடத்தில் போய் நான் என் பிதாவிடத்திற்கும் உங்கள் பிதாவிடத்திற்கும் என் தேவனிடத்திற்கும் உங்கள் தேவனிடத்துக்கு ஏறி போகிறேன் என்று அவர்களுக்கு சொல் என்றார். மகதலேனா மரியாள் உடனே போய் கர்த்தரை கண்டதை போய் சீசர்கள்ட்ட சொல்றா. இது எப்போ நடக்கு? ஞாயிற்றுக்கிழமை காலையில், இப்போ உள்ள கிழமையை பார்க்கும்போது 3வது நாள் காலையில் இது நடக்குது. சாயங்காலம் சீசர்கள்லாம் அவங்களுக்குள்ள என்ன ஒரு பயம் அப்படின்னா, ஆண்டவரை கொன்னது காணாது என்று சொல்லி அவருடைய சடலத்தையும் எடுத்துட்டு போயிட்டாங்களே என்று சொல்லி இவங்க பயந்து 19ஆம் வசனத்தை பாருங்க. வாரத்தில் முதல் நாளாகிய அன்றைய தினம் சாயங்காலம் வேளையிலே, சாயங்காலம் இது நடக்குது, சீசர்கள் கூடியிருந்த இடத்திலே யூதர்களுக்கு பயந்ததினால் கதவுகள் பூட்டியிருக்கையில் இயேசு வந்து நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். கைகளை தட்டி கத்த நாம் மைப்படுத்தும். நல்லா கவனமாக கேளுங்க. எங்கே வந்து சொல்றாரு? வீட்டுக்குள்ள கதவு பூட்டியிருக்கு. இயேசு உள்ளே வந்து பூட்டியிருக்கிற வீட்டில் உள்ள வந்து தம்முடைய சீசர்கள்ட்ட உங்களுக்கு சமாதானம். எவ்வளவு பெரிய ஒரு ஆச்சரியம். கைகளை தட்டி கத்த நாமத்தை மைப்படுத்தும். எப்படி இருக்கும் நமக்கு? இப்படி ஒரு பாக்கியம் கிடைச்சா எப்படி இருக்கும்? யோசித்து பாருங்க, பார்க்கலாம். ஏசப்பா நம்ம வீட்டில் வந்து சமாதான மகனே, உங்கள் வீட்டில் வந்து சமாதான மகளேன்னு சொன்னால் எப்படி இருக்கும்? சிந்திச்சு பாருங்க, பார்க்கலாம். சீசர்கள் பயந்து போய் இருக்கிறாங்க. பயப்படுகிற நேரத்தில் ஆண்டவர் வந்து சொல்லுகிறார், உயிர்த்தெழுந்த தேவன் சமாதானம். ஆமென். எனக்கு அன்பானவர்களே, நீங்கள் ஆண்டவரை விசுவாசிக்கிறீங்களாம்மா? உயிர்த்தெழுந்த ஆண்டவரை விசுவாசிக்கிறீங்களா? ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறார் சமாதானம். ஆமென். உங்களுடைய புலம்பல் ஆனந்த களிப்பாய் மாறும். மரணத்தை ஜெயமா விழுங்கிய தேவன் உங்களுடைய கண்ணீரை துடைப்பார், உங்களுடைய நிந்தைகளை நீக்கி போடுவார். ஆமென். அவர் ஆளக்கூடாத காரியம் ஒன்றுமில்லை. ஏசப்பா சொல்கிறாரு உங்களுக்கு சமாதானம் என்று சொல்லி. அன்றைக்கு கூடியிருந்த எத்தனை பேர் இருக்காங்க பாருங்க? 11 சீசர்கள் மட்டும் தான் அதில் இருக்கிறாங்க. அதாவது அதில் பார்த்தீங்கன்னா அதில் சீசர்களில் தோமா அதில் இல்லை. அதை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து தோமா வந்து அதில் இல்லை. அப்போ தோமாட்ட போய் இவங்க சொல்லும்போது நாங்கள் கர்த்தரை கண்டோம் என்று சொல்லும்போது தோமா என்ன சொல்கிறார் பாருங்க. அதில் 25ஆம் வசனத்தில் படிங்கம்மா. மற்ற சீசர்கள் கர்த்தரை கண்டோம் என்று அவனுடனே சொன்னார்கள். அதற்கு அவன், அவருடைய கைகளில் ஆணிகள் உண்டான காயத்தை நான் கண்டு அந்த காயத்திலே என் விரலை விட்டு என் கையை அவருடைய விலாவிலே போட்டால் ஒழிய விசுவாசிக்க மாட்டேன் என்றான். இதில் இன்னொரு காரியம் என்ன அப்படின்னா, நீங்கள் அதில் 20ஆம் வசனத்தை நான் படிக்கிறேன். அவர் இப்படி சொல்லி தம்முடைய கைகளையும் விலாவையும் அவர்களுக்கு காண்பித்தார். சீசர்கள் கர்த்தரை கண்டு சந்தோஷப்பட்டார்கள். இது ஒரு பக்கம் அப்படியே இருக்கட்டு. அதாவது என்ன அப்படியே வாங்க பார்க்கலாம். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்தில் பவுல் என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 3ஆம் வசனத்திலிருந்து நான் படிக்கிறேன், கொஞ்சம் கவனமாக கேளுங்க. நான் அடைந்து உங்களுக்கு பிரதான ஒப்புவித்தது என்னவென்றால், கிறிஸ்துவானவர் வேத வாக்கின்படி நமது பாவங்களுக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு வேத வாக்கின்படி 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்து கேபாவுக்கும் பின்பு 12 தரிசனமானார். அதுக்கப்புறம் இது இப்போ நடந்ததை நம்ம பார்த்தோம்ல, அதை சொல்கிறார். அதன் பின்பு அவர் 500 பேருக்கு அதிகமான சகோதரர்களுக்கு ஒரே வேளையிலே தரிசனமானார். அதாவது 500 பேருக்கு ஒரே வேளையில் தரிசனமானார். எனக்கு அன்பானவர்களே, நல்லா யோசித்து பாருங்க, பார்க்கலாம். அவர் தேவனாக இருக்கிறபடினால, அவர் தான் யெகோவா தேவனாக இருக்கிறபடினால 500 பேருக்கும் ஒரே நேரத்தில் தரிசனமாகிறார். பாருங்க, அந்த வார்த்தையை பாருங்க. ஒரே வேளையில் தரிசனமானார். அவர்களில் அநேகர் இந்நாள் வரைக்கும் இருக்கிறார்கள், சிலர் மாத்திரம் நித்திரை அடைந்தார்கள். பின்பு யாக்கோப்புக்கும் அதன் பின்பு அப்போஸ்தலருக்கும் தரிசனமானால், எல்லாருக்கும் பின்பு கால பிறவி போன்ற எனக்கும் தரிசனமானார். பவுல் சொல்றார், எனக்கும் தரிசனமானாருங்கிறார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய ஆண்டவர் மரித்தார், 100க்கு 100 உண்மைதாங்க. ஆனால் 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். கைகளை தட்டி கர்த்தர் நாமத்தை மைப்படுத்தும். மரணமே உன் கூரெங்கே, பாதாளமே உன் ஜெயமெங்கே? ஏசாயா 26ஆம் அதிகாரத்தில் பார்க்குறோம். என்னை அல்லாமல் வேற ஆண்டவர்மார்கள் ஆண்டார்கள், அவர்கள் செத்த ராட்சசர்கள், அவர்கள் திரும்ப எழுந்திரார்கள் என்று சொல்லி வேதம் தெளிவாக சொல்லுது. ஆனால் நம்முடைய ஆண்டவர், நீங்கள் வீட்டில் போய் படித்து பாருங்கள். ஆமேன். இன்றைக்கு நிறைய பேர் உலகத்தில் மரிக்கிறாங்க, ஆனால் யாரும் உயிர்த்தெழலை. உயிர்த்தெழுந்த உலகத்தில் உயிர்த்தெழுந்தது யார் என்று சொல்லி பார்த்தீங்கன்னா கிறிஸ்து மாத்திரமே. கைகளை தட்டி கர்த்தர் நாமத்தை மைப்படுத்தும். ஹல்லேலூயா. அதனால தான் இன்றைக்கி
அவர் உயிர்த்தெழுந்த ஆண்டவர்ங்கிறபடினால தான் இன்றைக்கு கோடிக்கணக்கான ஜனங்கள் அவரை தொழுது கொண்டு அவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிறாங்க. அதனால தான் ஆண்டவர் சொல்கிறார், தோமாவே நீ என்னை கண்டு விசுவாசிக்கிறாய், காணாமல் விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்று சொல்லி. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை இனிமே வாங்க பார்க்கலாம். எல்லாம் பேதுரு என்ன சொல்கிறார் பாருங்க. 1 பேதுரு 1ஆம் அதிகாரத்தில் 8ஆம் வசனத்தை நான் படிக்கிறேன், கவனமாக கேளுங்க. அவரை நீங்கள் காணாமல் இருந்தும் அவரிடத்தில் அன்பு கூறுவீர்கள், இப்பொழுது அவரை தரிசியாமல் இருந்தும் அவரிடத்தில் விசுவாசம் வைத்து சொல்லி முடியாததும் மகிமையால் நிறைந்ததுமாயிருக்கிற சந்தோஷமுள்ளவர்களாய் களி கூர்ந்து உங்கள் விசுவாசத்தின் பலனாகிய ஆத்தும ரட்சிப்பை அடைகிறீர்கள். அவர் சொல்றாரு, நாங்களாம் அவரை தொட்டு பார்த்தோம், நாங்களாம் அவரை தரிசித்தோம், அவரோடு நாங்கள் பிரயாணம் பண்ணணும், ஆனால் அவரை நீங்கள் காணாமல் இருந்தும் அவரை அன்பு கூறுவீர்கள், இப்பொழுது அவரை தரிசியாமல் இருந்தும் அவரிடத்தில் விசுவாசம் வைக்கிறீர்கள். நாம் வேதத்தை நாம் பார்த்து ஊழியக்காரங்களுடைய சத்தியத்தை கேட்டு நாம் கிறிஸ்துவை விசுவாசித்து, கிறிஸ்து எனக்காக என்னுடைய பாவத்துக்காக பூமியிலே வந்து இரத்தத்தை சிந்தினார், இனி நான் பாவம் செய்ய மாட்டேன் ஆண்டவரே என்று சொல்லி பாவத்தை அறிக்கை பண்ணி பாவத்திலிருந்து விடுதலை பெற்று அந்த பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெற்று அப்புறம் ஆண்டவர் தம்முடைய ஆவியினாலே அபிஷேகம் பெறுகிறார். அதுக்கப்புறம் அவரிடத்தில் நாம் ஜெபித்து விசுவாசம் உள்ளவர்களாய் நாம் ஜெபித்து ஒவ்வொரு நாளும் நம்முடைய தேவைகளை கர்த்தர் சந்திக்கிறார். நாம் எல்லாரும் பாக்கியவான்கள். கைகளை தட்டி கர்த்தர் நாமத்தை மைப்படுத்தும். அல்லேலூயா. நல்ல கவனமாக கேளுங்க. அன்றைக்கு அப்போஸ்தலர் நாட்களில் அப்போஸ்தலர் பிரசங்கம் பண்ணும்போது எல்லாவற்றையும் கேட்டுட்டு இருந்தாங்க. ஆண்டவர் உயிர்த்தெழுந்தார் என்று சொன்ன மூர்க்க வரி கொண்டு தாக்குனாங்க அப்போஸ்தலர்களை. உயிர்த்தெழுந்தார் என்று சொன்னால் இன்றைக்கும் பிசாசுக்கு அவ்வளோ ஒரு கோபம் வரும், எரிச்சல் வரும். இன்றைக்கும் பாருங்க, அநேகர் பாருங்க, இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார் என்று சொன்னாலே அவங்க அதை தாங்கிக் கொள்ள முடியாது. எனக்கு அன்பான தேவன், இன்றைக்கும் அவருடைய கல்லறை வெறுமையாய் காணப்படுது இஸ்ரவேல் தேசத்திலே. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அவர் உயிர்த்தெழுந்தார், நமக்குள்ளே ஜீவிக்கிறார். கைகளை தட்டி கர்த்தர் நாமத்தை மைப்படுத்தும். ஆமென். நீங்கள் விசுவாசத்தோடு, ஆண்டவரே நான் உம்மை தரிசிக்கணும்ப்பா, உம்மை நான் பார்க்கணும் ஆண்டவரே, உம்முடைய முகத்தை நான் பார்க்கணும், உம்மை நான் தரிசிக்கணும் ஆண்டவரே என்று சொல்லி நீ தாகத்தோடு நீ வாஞ்சையோடு கேட்டா உனக்கும் தரிசனம் ஆவார். இதை யாரெல்லாம் நம்புறீங்க? ஆமென். நமக்கும் தரிசனம் ஆவார். ஆண்டோடைய பாதத்தில் கெஞ்சி, ஆண்டவரே அன்றைக்கு ஒரே நேரத்தில் 500 பேருக்கு நீர் தரிசனமானீர் தகப்பனே. வீடு பூட்டியிருந்த வீட்டில் ஆண்டவர், யோசித்து பாருங்க பார்க்கலாம், அவருடைய தெய்வீகம் எவ்வளோ வல்லமை உள்ளது. நல்ல கவனமாக கேளுங்கம்மா. நீ நினைப்பீங்க, ஐயோ எனக்கு இவ்வளோ பாடு இவ்வளோ உபத்திரம். நீ ஜெபம் பண்ணி பாரு ஆண்டவருடைய பாதத்தில், உனக்கு உடனே ஆண்டவர் அற்புதம் செய்வார். பாருங்க, ஆண்டவருக்கு தெரியாதுங்க. அவங்க சீசர்கள் போய் சொல்கிறாங்க பாருங்க, அதில் என்ன போட்டிருக்கு பாருங்க. மற்ற சீசர்கள் கர்த்தரை கண்டோம் என்று அவனோடு, அதுக்கு இந்த 24ஆம் வசனத்தை பார்க்குறேன். இயேசு வந்திருந்த போது பன்னிருவரில் ஒருவனாகிய எனப்பட்ட தோமா என்பவன் அவர்களோடு இருக்கவில்லை. மற்ற சீசர்கள் கர்த்தரை கண்டோம் என்று அவனோடு சொன்னார்கள். அதற்கு அவன், அவருடைய கைகளின் ஆணிகள் உண்டான காயத்தை நான் கண்டு அந்த காயத்தில் என் விரலை விட்டு என் கையை அவருடைய விலாவிலே போட்டால் ஒழிய விசுவாசிக்க மாட்டேன் என்றான். மறுவாரம் 8 நாளைக்கு பின்பு அவருடைய சீசர்கள் வீட்டுக்குள்ளே இருந்தார்கள். தோமாவும் அவர்களோடு இருந்தான். கதவு பூட்டியிருந்த அவருடைய, அப்பொழுது இயேசு வந்து நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். நல்ல கவனமாக கேளுங்க. நம்ம நீ என்னெல்லாம் நினைக்கிறியோ இதெல்லாம் ஏசப்பா கேட்டுட்டு இருக்கிறார். நீ என்ன மற்றவங்கள்ட்ட பேசுறியோ இதெல்லாம் கேட்டுட்டு இருக்காரு. ஆண்டவருக்கு தெரியாதுங்க இவங்க பேசினது, சீசர்களும் தோமாவும் பேசினது தெரியாது. நாங்கள் இயேசுவை பார்த்தோம், இயேசுவை தரிசித்தோம், ஆண்டவர் உயிரோடு இருக்கிறார், அவரை நேருக்கு நேராய் பார்த்தோம், அவருடைய தழும்புகளை பார்த்தோம், அவர் எங்களுக்கு சொன்னார் சமாதானம் என்று சொன்னார். வீடு பூட்டியிருக்க வீட்டில் இயேசு வந்தார் என்று சொல்லும்போது அவன் சொல்கிறான், நான் கண்டிப்பாக எப்படி விசுவாசிப்பேன் அப்படின்னா அவருடைய தழும்புகளை பார்ப்பேன், அப்போ தான் நான் விசுவாசிப்பேன், அவருடைய விழாவில் நான் கையை போட்டு பார்ப்பேன் அப்படிங்கிறார். பாருங்க, ஆண்டவர் என்ன செய்யறார் பாருங்க. பின்பு அவர் தோமாவை நோக்கி, உன் விரலை இங்கே நீட்டு பாருங்க, யோசித்து பாருங்க பார்க்கலாம். எனக்கு அன்பானவர்களே, ஒரே நேரத்தில் உலகத்தில் இருக்க 800 கோடி ஜனங்களுடைய உள்ளங்களை அறிந்திருக்கிற ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர். கைகளை தட்டி கர்த்தர் நாமத்தை மைப்படுத்தும். அல்லேலூயா. நீங்கள் நினைக்கலாங்க, என்னுடைய பாடுகள் ஆண்டவருக்கு தெரியாது, என்னுடைய பிரச்சனை ஆண்டவருக்கு தெரியாது.
என்னுடைய பாவம் ஆண்டவருக்கு தெரியாதுன்னு நினைக்கிறீங்க. உன்னுடைய பாவமும் தெரியும், உன் பிரச்சனையும் தெரியும். பக்கத்தில் கையை பிடி சொல்லி பார்க்கலாம். உங்களுடைய பாவமும் தெரியும், உங்களுடைய பிரச்சனையும் தெரியும். இன்றைக்கு கிறிஸ்துவை நாம் விசுவாசிக்கிறோம். நம்மெல்லாம் பாக்கியவான்கள். அவரை தரிசியாமல் நாம் அவரை விசுவாசிக்கிறோம். அவரிடத்திலிருந்து மகிமையான காரியங்களை நாம் பெற்றுக்கொள்கிறோம். எவ்வளோ அற்புதங்களை ஆண்டவர் செய்து கொண்டு இருக்கிறார். யோசித்து பாருங்க, பார்க்கலாம். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கிறிஸ்துவை இன்றைக்கு அரசியல்வாதிகள் சொல்லுவாங்க, அவர் ஒரு உண்மையிலே ஆண்டவர் ஒரு புனிதர், இயேசு கிறிஸ்துவான ஒரு புனிதர், இதெல்லாம் சொல்லுவாங்க. அவருடைய வார்த்தைகள் எல்லாமே அது அன்பு சொற்கள் என்று சொல்லுவாங்க. ஆனால் அவர் மரித்தார் என்று சொல்லுவாங்க. அவர் உயிர்த்தெழுந்தார் அதை அறிக்கை பண்ண மாட்டாங்க. ஏன் தெரியுமா? அதை அறிக்கை பண்ண ஒரு மனுஷன் கண்டிப்பாக ரட்சிக்கப்பட்டுருவான். கைகளை தட்டி கத்த நாமத்தை மைப்படுத்தும். ஹல்லேலூயா. பாருங்க, ஆண்டோடைய பிறப்புக்கு நிறைய பேர் வாழ்த்துகள் தெரிவிப்பாங்க, நிறைய பேர் வாழ்த்து தெளிப்பாங்க. ஆனால் ஆண்டவர் உயிர்த்தெழுதுக்கு பாருங்க, அதிகமாக எல்லாருமே செய்ய மாட்டாங்க, வாழ்த்து தெரிவிக்க மாட்டாங்க. ஆமேன். ஏன்னா இந்த செய்தி எல்லா இடத்துக்கும் நீங்கள் கொண்டு போகணும். ஆண்டவர் உயிர்த்தெழுந்தார், அவர் உயிர்த்தெழுந்தனால தான் நான் பாதுகாக்கப்படுறேன், நான் இருக்கிறேன். இதை நாம் அறிந்து கொள்ளணும். அவர் சொல்கிறாரு, அவன் நீ கண்டு விசுவாசிக்கிறா, காணாமல் விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள். கைகளை தட்டி கத்த நாமத்தை மைப்படுத்தும். ஹல்லேலூயா. ஆமென். எனக்கு அன்பானவர்களே, உயிரோடு எழுந்தவரே உம்மை ஆராதனை செய்கிறோம். ஜீவனின் அதிபதியே உம்மை ஆராதனை செய்கிறோம். உயிரோடு எழுந்தவரே உம்மை ஆராதனை செய்கிறோம். ஜீவனின் அதிபதியே உம்மை ஆராதனை செய்கிறோம். அல்லேலூயா ஓசன்னா. தேவ பிரசன்னத்தோடு அல்லேலூயா ஓசன்னா. அல்லேலூயா ஓசன்னா. அல்லேலூயா ஓசன்னா. அல்லேலூயா ஓசன்னா. ஜீசஸ். அல்லேலூயா ஓசன்னா. அல்லேலூயா ஓசன்னா. அல்லேலூயா ஓசன்னா. மரணத்தை ஜெயித்தவரே உம்மை ஆராதனை செய்கிறோம். பாதாளம் வென்றவரே உம்மை ஆராதனை செய்கிறோம். மரணத்தை ஜெயித்தவரே உம்மை ஆராதனை செய்கிறோம். பாதாளம் வென்றவரே உம்மை ஆராதனை செய்கிறோம். அல்லேலூயா ஓசன்னா. 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 ஆமென். மரணத்தை வென்றவர். மரணமே உன் கூரெங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே? ஆமென். எனக்கு அன்பானவர்களே, அந்த ஆண்டவர் உன் மேலே மனதுருகிறார். அந்த ஆண்டவர் உன்னை விசாரிக்கிறார். அவர் உனக்காக பரிதபிக்கிறார். உயிர்த்தெழுந்த ஆண்டவர் மத்தேயு எழுதுகிறார் பாருங்க, எடுங்க பார்க்கலாம். மத்தேயு 28ஆம் அதிகாரத்தில் அந்த உயிர்த்தெழுந்த ஆண்டவர் தம்முடைய சீசர்கள்ட்ட சொல்கிறார் பாருங்க. கடைசியாக உண்மையிலே
அந்த வார்த்தையை பாருங்க. அவர் சொல்றாரு 20ஆம் வசனம் நான் படிக்கிறேன். நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தும் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன். கவனமாக கேளுங்க, இதை உங்களுடைய உள்ளத்தில் பதிந்து வைக்கணும். உலகத்தின் முடிவு பரியந்தம், இந்த உலகம் அழிகிற வரைக்கும், ஆண்டவருடைய வருகை வரைக்கும் அவர் சொல்றாரு, நான் உங்களோடு கூட இருப்பேன். ஆமேன். எனக்கு அன்பான, உலகத்தின் முடிவு பரியந்தம், உலகம் முடிவு, ஒரு நாள் உலகம் முழுவதும் அழிய போதுங்க. ஆமேன். நம்ம கொஞ்ச நாள் வாழ்வோம், நம்ம மரிப்போம், அப்புறம் நம்ம பிள்ளைகள் வாழ்வாங்க, பிள்ளைகள் மரிப்பாங்க, அப்புறம் நம்ம பிள்ளைகளுக்கு பிள்ளைகள் வாழ்வாங்க, அப்படியே போயிட்டே இருக்கும். ஆண்டவர் சதாகாலம் உங்கள் உயிரோடு இருக்கிறாராம். கைகளை தட்டி கத்த நாமத்தை மைப்படுத்தும். ஹல்லேலூயா. ஆமேன். அவர் சொல்றாரு, நான் உங்களோடு கூட இருக்கிறேங்கிறாரு. ஆமேன். அதனால தான் இன்றைக்கு அநேகர் ஜெபித்து ஆண்டவரிடத்தில் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிறாங்க. எனக்கு அன்பானவர்களே, இன்றைக்கி ஆண்டவருடைய பிள்ளை அப்படின்னா அதுக்காகவே நீ ஆண்டவருக்கு நன்றி செலுத்தணும். ஆமேன். உண்மையிலே நான் ஏசப்பா பிள்ளை அப்படின்னா அதற்காகவே ஏசப்பாவுக்கு நாம் நன்றி செலுத்தணும். ஆண்டவரே, உம்முடைய பிள்ளையாக என்னை ஏற்றுக்கொண்டீரே. ஆமேன். எவ்வளோ பெரிய பாக்கியம். யோசித்து பாருங்க, பார்க்கலாம். இன்றைக்கி கட்சியில் இருக்கிறவனே ஒவ்வொருத்தரும் நான் அந்த கட்சியில் இருக்கேன், இந்த கட்சியில் இருக்கேன் அப்படி சொல்லி பெருமை பாராட்டுறான். ஆமேன். நமக்கு ஒரு பரம தகப்பன் இருக்கிறாரு, அவருக்கு நம்ம பிள்ளைகளாக இருக்கணும். எவ்வளோ பெரிய பாக்கியம். ஆமீன். சர்வ வல்லமுள்ள தேவனுக்கு நாம் சொந்தக்காரராக இருக்கிறோம், அவருக்கு நாம் பிள்ளைகளாக இருக்கிறோம். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆமீன். உயிர்த்தெழுந்த ஆண்டவர், உண்மையிலே நாம் பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டுட்டோம், அந்த பாவமன்னிப்பை நிச்சயத்தை பெற்றுட்டோம். இன்றைக்கு நாம் அவரோடு ஐக்கியப்பட்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எனக்கு அன்பானவர்களே, நாம் ஜெபிக்கிற எல்லா ஜெபத்துக்கும் ஆண்டவர் பதில் கொடுக்கிறார். உண்மையிலே தோமா கண்டு விசுவாசித்தான், நாம் காணாமல் விசுவாசிக்கிறோம். நாம் எல்லாரும் பாக்கியவான்கள். கைகளை தட்டி கத்த நாமத்தை மைப்படுத்துவோம். ஆமீன். ஏசப்பா எனக்கு இறங்கும் ஆண்டவரே என்று சொல்லி நீ கூப்பிட்டு பாருமா, பேசி பாரு. நீ ஆண்டவர்கிட்ட பேசி பாரு, பார்க்கலாம். நீ உன் காரியத்தை நீ ஜெபிச்சு பாரு, பார்க்கலாம். அது ஜெயமாக மாறும். வேதம் சொல்லுது, அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்குவார். கர்த்தராகிய தேவன் எல்லாருடைய கண்ணீரையும் துடைப்பாராம். ஏன்னா மரணத்தை அவர் ஜெயமாக விழுங்குறபடினால, பாடுகளை ஏற்று துக்கங்களை சுமந்து கொண்டு நமக்காக அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு அவர் மரித்து உயிர்த்தெழுந்தபடினால, நீ அவருடைய பாதத்தில் நீ ஜெபிக்கும் போது உன்னுடைய கண்ணீரை அவர் துடைப்பார். ஆமேன். எனக்கு அன்பானவர்களே, உன் கண்ணீரை துடைக்கணும்னா அது இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான் முடியும். உன்னுடைய புலம்பலை ஆனந்த களிப்பாய் மாற்ற வேண்டும் என்று சொன்னால் அது இயேசுவால் மாத்திரம்தான் முடியும். நீ அழுது பார் ஆண்டவருடைய பாதத்தில், ஆண்டவரே எனக்கு இவ்வளோ பிரச்சனை இருக்குப்பா, எனக்கு இவ்வளோ பிரச்சனை இருக்குப்பா. உடனே உயிர்த்தெழுந்த ஆண்டவர் உனக்கு உதவி செய்வார். ஏன்னா நம்ம காணாமல் கர்த்தரை விசுவாசிக்கிறோம். எனக்கு அன்பானவர்களே, அவர் ஒருபோதும் உங்களை கைவிட மாட்டார். புலம்பலா ஆண்டவருடைய சொல்லு ஜெபி, உன்னுடைய புலம்பலை ஆனந்த களிப்பாய் மாற்றுவார். தரித்திரமா உன்னுடைய தரித்திரத்தை கர்த்தர் நீக்கி போடுவார். பலவீனமான சரீரத்தில், ஆண்டவரே எனக்கு ஆரோக்கியத்தை கொடுங்கப்பா. ஆமேன். அவர் ஆரோக்கியத்தை கொடுப்பார். அவர் ஆளக்கூடாத காரியம் ஒன்றுமில்லை. அவருடைய தழும்புகளால் நாம் குணமாகும். ஆமேன். கர்த்தர் ஆளக்கூடாத காரியம் ஒன்றுமில்லை. எனக்கு அன்பானவர்களே, ஆண்டவரே எனக்கு கோபம் வருதுப்பா, சில நேரத்தில் எனக்கு எரிச்சல் வருது. ஆண்டவரே என்னுடைய கோபம், என்னுடைய எரிச்சல்லாம் நீக்கி போடுங்க அப்பா, உண்மை போல என்னை மாற்றுங்க ஆண்டவரே என்று தன்னுடைய தாழ்த்தி தேவ சமூகத்தில் நீ கதறு பார்க்கலாம். உனக்கு பாவத்தில் ஒரு விடுதலை தருவார். ஆமேன். உனக்குள்ளே இருக்கிற பாவ சத்து நீதிக்கு பிழைக்கும்படியாய் அவர் உன்னை நடத்துவார். சொல்லிக்கிட்டே போலாங்க. ஆமேன். உயிர்த்தெழுந்த ஆண்டவரை நான் விசுவாசிக்கிறேன். சொல்லுங்கள் கைகளை உயர்த்தி, உயிர்த்தெழுந்த ஆண்டவரை நான் விசுவாசிக்கிறேன். அவர் தான் என்னை உண்டாக்கின ஆண்டவர், அவர் தான் என்னை உருவாக்கிற தேவன், அவர் தான் எனக்காக பூமியில் வந்து ஒரு சொட்டு ரத்தம் இல்லாதபடி ரத்தத்தை சிந்தி என்னை மீட்டெடுத்த ஆண்டவர். அவர் தான் என்னை பாதுகாப்பார், அவர் தான் என் குடும்பத்தை பாதுகாப்பார், அவர் தான் என் பிள்ளைகளை பாதுகாப்பார், அவர் தான் எனக்கு பரலோக தரிசனத்தை தருவார், அவர் தான் எனக்கு முடிவில் நித்திய ஜீவனை தருவார். 100க்கு 100 என்ற பெயர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கு. எனக்கு இயேசு போதுமானவர். ஆமேன். அவர் எனக்கு போதுமானவர். ஹல்லேலூயா. எல்லாரும் எழுந்து நிற்கலாமா தேவ சமூகத்தில்? ஆமேன். எல்லாரும் அப்படி ஆண்டவரை மாத்திரம் அப்படி நோக்கி பாருங்கம்மா. உயிர்த்தெழுந்த ஆண்டவர் உங்களை வெறுமையை அனுப்பவே மாட்டார். உயிர்த்தெழுந்த ஆண்டவர் உங்களை வெறுமையை அனுப்பவே மாட்டார். கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. இரக்கமுள்ள தேவன், மனதுருக்கமுள்ள ஆண்டவர். நீங்கள் ஒரு பிரசங்கியாக மாறணும், நீங்கள் ஒரு ஊழியக்காரரை மாறணும். ஆமேன். எனக்கு அன்பானவர்களே, அவர் மத்த 28 சொல்லியிருக்கிறார் பாருங்க. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய்
சகல ஜாதிகளும் சீசராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட யாவையும் அவர்களுக்கு கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். உண்மையிலே நீங்களும் பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்தினால ஞானஸ்தானம் எடுத்திருக்கீங்க. நீங்களும் கர்த்தரை விசுவாசிக்கிறீங்க. நீங்க ஆண்டவருடைய இரத்தத்தால கழுவப்பட்டிருக்கீங்க. இது அநேகருக்கு போய் நீங்க உபதேசம் பண்ணுங்க. அவர் சொல்றாரு, உலகம் முடியும் பரியந்தும் நான் உன்னோடு கூட இருக்கிறேங்கிறார். எனக்கு அன்பானவர்களே, உயிர்த்தெழுந்த ஆண்டவர் சீசர்களை பார்த்து சொன்ன ஒரு வார்த்தை, இன்றைக்கு எத்தனையோ பேர் பாவத்தில் அகப்பட்டு பாவத்தில் விடுதலை பெறாதபடி நிம்மதி இல்லாதபடி ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை இழந்து சாபக்கட்டில் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. இயேசுவை அறிவிக்கணும். ஆமென். மரித்தோரில் முதலெழுந்ததினால் புது சிருஷ்டி தலையானிரே. மரித்தோரில் முதலெழுந்ததினால் புது சிருஷ்டி தலையானிரே. சபையாம் சரீரம் சீர்பொறிந்திடவே இவாய் அளித்தீரப்போ சலரே. என் இயேசுவை நேசித்தீரோ எம்மா திருமன் நான் இன்னும் நன்றியுடன் துதிப்பேன், இன்னும் நன்றியுடன் துதிப்பேன். ஏசப்பா, பிள்ளைகளுக்கு நீர் விடுதலை கொடுங்க ராஜா, பிள்ளைகளுக்கு விடுதலை கொடுங்க தகப்பனே. என்னை அழைத்தீரே பேராய் நீரிருக்கே. முன்னறிந்து என்னை அழைத்தீரே முதல் பேராய் நீரிருக்க. ஆவியால் அபிஷேகித்தீர் என்னையுமே உம் சாயலில் நான் வளர. என் இயேசுவை நேசித்தீரோ எம்மா திருமன் நான் இன்னும் நன்றியுடன் துதிப்பேன், இன்னும் நன்றியுடன் துதிப்பேன். நன்றியால் என் உள்ளம் நிறைந்திடுதே, நான் எப்படி பதில் செய்குவேன். நன்றியால் என் உள்ளம் நிறைந்திடுதே, நான் எப்படி பதில் செய்குவேன். உம்மகா நோக்கமும் துமை நிறைவேறிட என்னை தந்தை நடத்திடுவே. என் இயேசுவை நேசித்தீரோ எம்மா திருமன் நான் இன்னும் நன்றியுடன் துதிப்பேன், இன்னும் நன்றியுடன் துதிப்பேன், இன்னும் நன்றியுடன் துதிப்பேன், இன்னும் நன்றியுடன் துதிப்பேன். ஆமென். அப்பா, உம்முடைய வார்த்தை கொண்டு எங்களோடு பேசி தகப்பனே. ஆமென். அன்றைக்கு தோமாவை பார்த்து, நீ என்னை கண்டு விசுவாசிக்கிறாய், காணாமல் விசுவாசிக்கிற ஒரு பாக்கியவான்கள் என்று சொன்னீங்க தகப்பனே. ஆமென் அப்பா. அதை எங்களை பார்த்து தான் சொன்னீங்க ராஜா. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து நீங்க நடத்துங்க, நம்முடைய நாமம் மையப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை சோஸ்தரி, முழுமே பிரசநாமத்தை சோஸ்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோஸ்தரி, அவர் செய்த சகல பாரலை மறவாதே. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.